இருக்கு தெரியுமா? கொண்டு போட்டு புடியோட தெரியுமா? அடிப்பாவி, நான் பம்பளி மாஸ் மாதிரி இருக்கனா? சரி, நான் கிளம்புறது இருக்கட்டும். மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? சொல்லவே இல்லை. நான் சர்ச்சுக்கு போறேன் தெரியுமா? ஆச்சி கூட அண்ணன் கூட எல்லாரும் நாங்க அப்படியே சர்ச்சுக்கு போறோம் தெரியுமா? ஓ, சர்ச்சுக்கு போறீங்களா? அது ஜாக்சனுக்கு ரொம்ப தூரம் ஆச்சு. எப்படி இன்னைக்கு ஐயா உங்க கூட வர்றாரு? அதையும் மகச்சிட்டு கேட்கற. எனக்கு ஜான்சி டப்பா மாடி சர்ச்சுக்கு போறதுலாம் பிடிக்காதுதான். ஆனா என்ன செய்யுது, பாப்பா கிளம்பிட்டல, அவ கூட சும்மா போயிட்டு வரலாம், அங்க வெளியே உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டு வரலான்னு போனேன். ஓ, விளையாட தான் போறீங்களா? அது சரிதான். அப்புறம் பாப்பா எங்க போயிட்டா? எந்த பாப்பாவை கேக்குற சித்தி? குட்டி பாப்பாவா பெரிய பாப்பாவா? குட்டி பாப்பா அம்மாட்ட இருப்பா. நான் ஜெனி பாப்பாவை கேக்குறேன். அவ பாப்பா இல்ல, பீப்பா. பாடுல அண்ணே, என்னைய பார்த்து பீப்பான்னு சொன்ன அடிச்சு டம்ஸ் பண்ணிடுவேன். யார பார்த்து பீப்பாங்கற? ஐயோ அக்கா, உன்னை பார்த்து பீப்பான்னு சொல்லுவானா? அண்ணே சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருக்கான். நீ சும்மா இரு பாப்பா, எல்லாம் நீ குடுக்குற இடம் தெரியுமா? அதனால தான் இப்படி ஓவடா பேசுறான். சரி சரி, சண்டை படாதீங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஜான்சி பாப்பா சாப்பிட்டேன். நான் 2 பூடி சாப்பிட்டேன். ஜான்சி பாப்பா 2 பூடி சாப்பிட்டா. ஆனா ஜெனி பாப்பா சாப்பிட்டாளான்னு தெரியல. நான் 3 பூடி சாப்பிட்டேன் தெரியுமா? 3 பூடியை தின்னு போட்டு என்னடி வெங்கற இடி வலிச்சம் கட்டியா? அண்ணே உன் பூடியும் சேர்த்து தின்னு தெரியுமா? அம்மா உனக்கு 3 பூடி வச்சிருந்துச்சு. முதல்ல உன்னை டபக்குன்னு எடுத்துட்டு அப்படியே போயிட்டேன். அதை தின்னு முடிச்சுட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா நீயும் ஜான்சி பாப்பாவும் சாப்பிட்டு இருந்தீங்க. அப்புறம் அம்மாட்ட நானும் 2 பூடி வாங்கி சாப்பிட்டேன். அப்ப 3 பூடி சாப்பிட்டேன்ல. அதான பார்த்தேன். என்னடா பிந்து வாஷ் மாதிரி இருக்க நீ? நல்லா தானே 3 பூடி சாப்பிட்டா அப்படிதான் பூசு பூசுன்னு இருப்ப தெரியுமா? ஆமா, இவட படியும் வாமக்குச்சி நரசிம்ம மாதிரி இருக்காரு. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லாது தெரியுமா? அக்கா, சண்டை போடாதீங்க. ஏன் அப்படி சண்டை போடுறீங்க? எனக்கு ஞானமுல அதான் சண்டை போடுறேன். எப்பவும் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டல. ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லை தெரியுமா? எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும், அண்ணனையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா சண்டை போடாதீங்க சரியா? உனக்காக அவனை மன்னிச்சு விட்றேன் சரி? சரிக்கா. என்ன மகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஜேம்ஸ் எங்க இருக்கான்? ஷாப்பிங் போகணும்னு கூப்பிட்டான், அதான் வந்தேன். இது என்ன புது பழக்கமா இருக்கு? இங்க பாரு, ஷாப்பிங் போகணும்னா நீ போக வேண்டியதானே? ஜேம்ஸ் எதுக்கு கூப்பிடுற? இங்க பாரு, ஆச்சி ஏதோ அன்னைக்கு ஒரு பேட்சுக்கு ஏதாவது உளறி இருக்கும். அதையே மனசுல வச்சுக்கிட்டு சும்மா ஜேம்ஸ் கூட அங்க போனேன் இங்க போனங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காட்டேன். இங்க பாரு, நீ பேசாம வீட்டை பார்க்க போ. இல்ல, உன்கிட்ட நான் ஏதாவது கேட்டனா? ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, ஜேம்ஸ்க்கு எனக்கு தான் கல்யாணம்னு ஆச்சியே சொல்லிட்டாங்க. நான் அதனால தான் இங்க வந்திருக்கேன். ருக்குவே ஒன்றும் சொல்லல. உனக்கு என்ன வந்துச்சு? ஷாப்பிங் போறதுக்கு கூப்பிட்டது ஜேம்ஸ். அவன் வேண்டான்னு சொல்லட்டும், நான் வீட்டுக்கு போறேன். என்ன எலிசபெத் பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா? அத்தை ஏதோ கோவத்துல அன்னைக்கு அப்படி பேசிட்டாங்க, அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியா? இங்க பாரு எலிசபெத், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. தேவையில்லாம மனசுல எதையாவது ஆசையை வளர்த்துக்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட போறது நீயா தான் இருப்ப. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்கோ. என்ன மகா, உனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாரு, குழந்தைங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். தேவையில்லாம என்னை எதையாவது பேச வைக்காத. ஜேம்ஸ் ரூம்ல இருக்கானா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அவரும் ருக்குவும் ரூம்ல தான் இருக்காங்க. ஓ அப்படியா? அப்ப நான் ரூம்லயே போய் பாத்துக்கிறேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். எலிசபெத், ஏற்கனவே நீ தேவையில்லாம ஆசைய மனசுல வளர்த்துக்கிட்டவ. இப்ப மறுபடியும் சொல்றேன், இங்க பாரு, ருக்குவ ஜேம்ஸ் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் ஏதோ கோவத்துல அப்படி பேசுறாரு. அதுக்காக நீயும் அவர் கூட சேர்ந்து சுத்துறது சரியில்லை. ருக்கு என் தங்கச்சியா இருக்காங்கிறதுக்காக நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காத. எந்த பொண்ணா இருந்தாலும் நான் இப்படித்தான் பேசுவேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, நான் வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ருக்கு சித்தி எல்லாத்தையும் பாத்துக்குவா. நீங்களாம் சர்ச்சுக்கு தானே போறீங்க, கோபப்படாம போயிட்டு வாங்க சரியா? சரிங்க பாப்பா, கோபப்படாம பார்த்து போயிட்டு வாங்க சரியா? சரி மம்மி. இல்ல ருக்கு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு யார்கிட்டயும் எதுவும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இங்க பாரு ருக்கு, தப்பு மேல தப்பு பண்ற. நீ என் மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என் மேல எந்த கோவமும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு என்கிட்ட சொல்லு, எதுவானாலும் பரவாயில்ல. இங்க பாரு, தேவையில்லாத எதையும் பேசாத. உனக்காக நான் நடிக்கணுமா? நீ யாரு? இங்க பாரு, உனக்கு எனக்கு என்ன இருக்கு? நீ வேணும்னா என்ன தங்கச்சியா நினைக்கலாம். ஆனா நான் உன்னை எப்பவுமே என் அக்காவா நினைச்சதே கிடையாது.
இங்க பாரு, இந்த வீட்ல எனக்கு எதிரி நீ மட்டும்தான். அதை எப்பவும் யாராலையும் மாத்த முடியாது. சரி, போகட்டும், விடு. நானே உனக்கு எதிரியா இருந்துட்டு போறேன். ஆனா இப்ப எலிசபெத் உன் வாழ்க்கையில நுழைய ஆரம்பிச்சிட்டா. நீ என்ன பண்ண போற? அவ ரூமுக்கு ஜேம்ஸை தேடி போயிருக்கா. என்ன ஏதுன்னு போய் பாரு. ஜேம்ஸ் அவ கூட ஷாப்பிங் போறானா. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? அவன் ஏன் புருஷன். அவன் யாரு கூட எங்க போனாலும் எனக்கே கவலை கிடையாது. உனக்கு ஏன் ரொம்ப அக்கறை? இங்க பாரு, நானே விவாகரத்துக்கு சம்மதிச்சிட்டேன். அவன் யாரையும் கட்டிட்டு போறான். அது அவன் விருப்பம். உனக்கு என்ன வந்துச்சு? என்னடி பேசுற? ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற? டிவோர்ஸுக்கு சம்மதிச்சிட்டியா? ஏய், அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பேன்னு பார்த்தா அதையே நீ மறுபடியும் சொல்ற. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இங்க பாரு ருக்கு, வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்புறம் தேடாத. ஒழுங்கா உன்னை நீயே மாத்திக்கோ. அம்மா தாயே மகாராணி, உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி யாரையாவது கடுப்பேத்திக்கிட்டே இருப்பியோ? உனக்கு வேற வேலையே இல்லையா? போய் உன் குழந்தைய பாரு. சும்மா தேவையில்லாம என்ன ஏதாவது சீண்டிக்கிட்டு இருக்காத. ஏய் ருக்கு, புரிஞ்சுக்கோடி, நான் உன் அக்காடி. நீ நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? என் மனசெல்லாம் துடிக்குது. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. ஜேம்ஸ் கிட்ட நான் பேசுறேன். அவர் கண்டிப்பா மாறுவாரு. இங்க பாரு, உன்னை நீ மாத்திக்கோடி, புரிஞ்சுக்கோ. என்ன நீ எப்ப பார்த்தாலும் அரைச்ச மாதிரியே சவு சவு சவுன்னு அரைச்சிக்கிட்டே இருக்க? இங்க பாரு, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. நான் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே போக போறேன். உனக்கு வேற ஒரு சான்ஸ் தரேன். நான் அப்படியே அவன் கூடயே வாழணும்னு நீ நினைச்சனா, உன் சொத்தை மட்டும் இல்ல எல்லார் சொத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்துரு, சரியா? என்ன முழிக்கிற? முடியாதுல, போய் வேலையை பாரு. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு ரொம்ப மாறி. இதுதான் உன் முடிவா? இதுக்கு மேல எந்த முடிவும் கிடையாதுல? இதுதான் என் முடிவு. உன்ன மாதிரி நான் என்ன அடிக்கடி முடிவை மாத்திக்க போறேனா? அப்ப நீ ரொம்ப வருத்தப்படுவடி. இப்ப உனக்கு தெரியாது. ஆனா நீ வருத்தப்படுற நேரம் ரொம்ப தூரம் இல்ல. நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என் மனசு வலிக்கு. ஆனா உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்லைல்ல. நீ எதை நினைக்கிறியோ அதையே செய். நான் வரேன். ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. ஏங்க அப்படி இருக்க பைத்தியக்காரி மாதிரி? உனக்கு என் மேல வெறுப்பே வராதா? உன்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழனும் போல இருக்கு. ஆனா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலக்கா. நீ நல்லா இருக்கணும்க்கா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உனக்காக நான் எத்தனை கஷ்டத்தினாலும் தாங்கிப்பேங்கா. உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கணும். அதை நினைக்கும் போதே மனசெல்லாம் பூரிப்பா இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நான் ஏன் இருக்கேன்னு உனக்கு புரியாதுக்கா. நீ நல்லா இருக்கணும்க்கா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உனக்காக நான் எதனாலும் செய்வேங்க்கா. என்னை பத்தி கவலைப்படாதக்கா. நீ உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழுக்கா. நான் ஜேம்ஸ் கூட ஷாப்பிங் போறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு என்னமா ஆட்சேபனை? நீ எங்க போகணுமோ போ. உன்னை யாரு தடுக்கிறா? எலிசபெத், என்னடி கிளம்புவோமா? என்னடி ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்க? வா கிளம்புவோம், டைம் ஆகுதுல்ல. இல்ல ஜேம்ஸ், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல ருக்கிட்டே சொல்லிட்டு வா, பாப்பாவை பாத்துக்கணும்ல. இங்க பாரு, இவன் என்ன பாக்குறது? அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மாட்ட பாப்பாவை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். வா போவோம். சரி ஜேம்ஸ், வா போவோம். ஏண்டா, என்ன உருக உருக காதலிச்சிட்டு இப்ப இவனை கூட்டிட்டு சுத்துறியா? எப்படிடா உன்னால மட்டும் முடியுது? ருக்கு, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உன்னை நீ மாத்திக்க இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவனும் எலிசபெத்தும் ஜோடியா கார்ல போகிறத பார்க்கும்போது மனசு வலிக்குது. வேண்டாமா, உன் மனச மாத்திக்கோ. தேவையில்லாம உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுறாத. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பொண்டாட்டி வந்து இவ்வளவு நேரம் அறிவுரை சொல்லிட்டு இருந்தா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நானே அவன் போறத பத்தி கவலைப்படல. அப்படி அது போய் தொலையட்டும்னு நினைக்கிறேன். நீங்க என்னன்னா நொய்யி 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 நொய்யின்னு எதையாவது ஒரு ரம்பத்தை பாடிக்கிட்டே இருக்கீங்க. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எப்படி இருக்கு? உன்னால மட்டும் முடியுது. உன் புருஷன் இன்னொருத்தைய கூட்டிட்டு ஊர் சுத்த போறான். நீ சரின்னு சொல்லிட்டு நிக்கிற. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சரி, என்னனாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இனி மனசுக்குள்ள எதையாவது வச்சிருந்தா என்கிட்ட சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. சொல்லு 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 சொல்லுனா என்னத்த சொல்றது? ஏதாவது இருந்தா தானே சொல்ல முடியும். சும்மா எப்ப பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு ரொம்ப மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்னத்த சொல்ல சொல்றீங்க? இங்க பாருங்க, என் மனசுல எதுவும் இல்ல. மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி கொடுங்க. வேணும்னா உங்க தம்பி கூட போனா போகுதுன்னு வாழ்க்கை நடத்துறேன். போதுமா? இப்படிதானா? நான் அப்பா கிட்ட பேசுற இருக்கு. உனக்கு சொத்து தானே வேணும்? மொத்த சொத்தையும் உன் பேர்லயே
எழுதி தர சொல்றேன். எங்களுக்கு இந்த சொத்துல ஒரு பைசா கூட வேண்டாம். நீயும் என் தம்பியும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அடேங்கப்பா, பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. முதல்ல செயல்ல இறங்குங்க, அப்புறம் பாப்போம். நாளைக்கே அப்பா கிட்ட பேசிட்டு உன்கிட்ட பேசுற இருக்கு. நீ தயவு செஞ்சு மாறுனா எனக்கு அதே போதும். நீயும் ஜேம்ஸும் சந்தோஷமா இருந்தாலே போதும். சொத்து என்ன சொத்து, இதை நாங்க எப்பனாலும் சம்பாத்தியம் பண்ணிக்குவோம். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கும் மகாக்கும் விருப்பம் இல்ல. சரி சரி, சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, போய் பேசுங்க, அப்புறமா பாப்போம். சரி இருக்கு, நான் அப்பாட்ட பேசிட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். ஏன் தான் இப்படி இருக்கீங்க? உங்களை கண்டுபிடி பேசுறதுக்கு என் மனசு வலிக்குது. ஆனாலும் நீங்க மறுபடியும் எனக்காக இப்படி இறங்கி இறங்கி வர்றீங்க. எத்தனை காலம் இப்படி எனக்காக இறங்கி வருவீங்க? வேண்டாம் தான், நீங்க சந்தோஷமா இருக்கணும், அக்கா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. உங்க வாழ்க்கையை கெடுத்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு போறேன். மகாக்காவும் நீங்களும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்த மகத ரொம்ப நல்லவன் இல்ல நினைச்சேன். இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அத்தையே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. இவ தங்கச்சிக்கிட்ட போய் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கா. அவதான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டால, பின்ன என்ன? அவ வாழ மாட்டேன்னு சொன்ன பிறகுதானே ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க அத்தை சம்மதிச்சாங்க. இவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இன்னைக்கு வரட்டும், அவளை கேட்கிற கேள்விக்கு அவ எப்படி பதில் சொல்றான்னு பாப்போம். ஏன் தங்கச்சிக்கும் வாழணும்னு ஆசை இருக்காதா? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன இடத்துலதான் இவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜேம்ஸ கல்யாணம் கட்டி வைக்கிறேன்னு அத்தை எவ்வளவோ சொன்னாங்க. அந்த நேரம் இவ தங்கச்சி வந்து அவனை கட்டிக்கிட்டா. இன்னைய வரைக்கும் அவனை நிம்மதியா வாழ விட்டாளா? விடலல்ல. பின்ன என்ன இவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னும் போய் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? ரூமுக்கு வந்திருக்கலாம்ல. எனக்கு அங்க வர பிடிக்கல. ஆமா, என்ன மகாராணி இப்பதான் வேற புடவை கட்டியிருந்தீங்க, இப்ப வேற புடவை கட்டியிருக்கீங்க? ஐயோ அக்கா, நான் ஆபீஸ் போறேன், அதான் காட்டன் புடவைக்கு மாறிட்டேன். ஏன்க்கா? ஆமா ஆமா, உங்க வீட்ல நிமிஷத்துக்கு ஒரு புடவை கட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதான் பார்க்க வித்தியாசமா இருந்துச்சு, கேட்டேன். என்ன தப்பா? இதுல என்னக்கா தப்பு இருக்கு? என் புருஷன் நிமிஷத்துக்கு ஒரு புடவை வாங்கி தராரு, அதனால இங்க கட்டுறேன். எங்க வீட்ல வருஷத்துக்கு 1-2 புடவை தான்க்கா கிடைக்கும். அதுவும் ஏதாவது பண்டிகை விசேஷம்னா வாங்கி தருவாங்க. தீபாவளி பொங்கலுக்கு தான் கிடைக்கும். இப்பதான் என் புருஷன் விதவிதமா எடுத்து கொடுக்காரு, பின்ன கட்டணும்ல. ஏன் ஆசைக்கு இல்லைனாலும் அவரோட ஆசைக்காகவாது நான் அடிக்கடி புடவை மாத்திக்கணும்ல, அதான் மாத்திக்கிறேன். ஆமா ஆமா, பஞ்சத்துக்கு அடிப்பட்ட வீட்ல எப்படி கட்ட முடியும்? இங்க காசு கொட்டி கிடக்கு, அதான் விரையமாக்குற. ஐயோ அக்கா, விரையெல்லாம் ஆக்கல, தேவைக்கு வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னக்கா, எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த ஆபீஸ்ல எனக்கும் பங்கு இருக்கு, தெரியும்ல. நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக, எனக்கும் ஆபீஸ்க்கு வரணும். நானும் BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். சூப்பர்க்கா, நீங்க வரணும்னு ஆசைப்பட்டா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு? எனக்கும் ஒர்க் பிஸில குழந்தைங்களை கவனிச்சிக்க முடியல, டயப்படி அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடிய மாட்டேங்குது. நீங்க ஆபீஸ் போனீங்கன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்குவேன். மகாராணி நான் வந்தா நீங்க வர மாட்டீங்களாக்கும்? ஏன்னா எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, அப்படித்தானே? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என் அக்கா மாதிரி, உங்களுக்கு ஆபீஸ்ல மரியாதை கொடுக்கறத பாக்கிறதுக்கு எனக்குனும் ஆசை இருக்காதா? கண்டிப்பா வருவேன்க்கா. அக்கா மாதிரி தானே, அக்கா இல்லல. அதான் என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை வந்த உடனே நீ அதை தட்டி பறிக்க பாக்குற. என்னக்கா சொல்றீங்க? உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்தீங்களா? நான் தட்டி பறிக்கிறானா? என்னக்கா என்ன சொல்றீங்க? இங்க பாரு மகா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஜால்ரா போடுற மாதிரி என்கிட்ட போடாத. என் தங்கச்சிக்கு ஜேம்ஸ் தானே அத்தை முடிவு பண்ணிருக்காங்க. நீ என்னன்னா அவகிட்ட போய் அடிக்கடி பேசி உன் புருஷனோட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப உன் தங்கச்சி ஏன் தங்கச்சின்னு பிரிச்சு பாக்குறல்ல, இதுல மட்டும் உனக்கு வித்தியாசம் தெரியுதுல, பின்ன நான் எப்படி உனக்கு அக்காவாவே? என்னக்கா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? கொஞ்சமாவது யோசனையோட தானே பேசுறீங்களா? உங்க தங்கச்சிக்கு 1000 மாப்பிள்ள கிடப்பான், ஆனா ருக்கு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு. அவளை துரத்திட்டு அந்த இடத்துக்கு உங்க தங்கச்சி வரணும்னு நினைக்கிறது உங்களுக்கு தப்பா படல? அக்கா, பாவங்கா ருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ருக்கு மேல எந்த தப்பு இருக்காது. ருக்குவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வேற பொண்ணா இருந்தாலும் சரிக்கா, நான் இதை தான் பேசியிருப்பேன். அக்கா, கல்யாணங்கிறது சும்மா இல்ல, 1000 கனவுகளோட நாம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த கனவு நிறைவேறலன்னதும் இப்படி தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை பக்கம் போயிடலாமா? இல்ல வேற ஒருவனை தான் கட்டிக்கலாமா? இல்ல வாழ்நாள் பூரா தனியா தான் இருக்க முடியுமா? சொல்லுங்கக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய பத்தியாவது கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? வாய மூடு மகா,
உன் தங்கச்சி தான் இந்த டிவோர்ஸ்க்கு சரின்னு சொன்னா. நாங்க யாராவது அவளை வற்புறுத்தணுமா? அதுவும் இல்லாம மாமாவை பார்த்து கைய பிடிச்சி இழுத்தாருன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன்னு நீ நினைக்கிறியா? இங்க பாரு, உன் தங்கச்சி நல்லவ கிடையாது. அவ நல்லவளா இருந்தா அவ வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்கும். அவ கெட்டவ, அவ சரியில்லை. அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தினம் தினம் யாரு அவஸ்தைப்படுறது? ஜேம்ஸ கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க சொல்றியா? அதுக்காக தானே அத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப ஜேம்ஸ் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க கூடாது, அதுதான் உன் ஆசை, அப்படித்தானே? ஏன் வேற ஒரு பொண்ணுன்னா சரின்னு சொல்லியிருப்ப. ஏன் தங்கச்சியா இருக்க போய் உனக்கு இன்னும் கசக்குது, அப்படித்தானே? தப்புக்கா, வேற ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்காதேன்னு சொல்லுவேன். எப்படிக்கா முடியும்? என்னக்கா பேசுறீங்க? ஜேம்ஸுக்கு ஒரு குழந்தை இருக்குக்கா. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? இது வரைக்கும் நான் உங்களை இந்த வீட்ல வேற ஒருத்தியா பார்த்ததே இல்ல. நீங்களும் என் கூட பிறந்தவங்களா தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எலிசபெத்தும் எனக்கு தங்கச்சி தான். அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எனக்கு ஆசை இருக்கு. அதுக்காக ஜேம்ஸுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்புக்கா. நான் ருக்குக்காக மட்டும் பறிஞ்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ருக்கு இடத்துல யார் இருந்தாலும் நான் இதுதான்க்கா பேசுவேன். ஏன் அந்த குழந்தைய நீ வளர்க்க வேண்டியதானே? ஏன் உன் தங்கச்சி உன் பிள்ளைய திருடிட்டு ஓடுனா? உன் தங்கச்சி ஓடின பிறகு அவ குழந்தைய நீ தூக்கி வளர்க்க வேண்டியதானே? இல்லனா விடு, என் குழந்தையோட குழந்தை தானே, நான் வளர்த்துட்டு போறேன். குழந்தைய யாருனாலும் வளர்க்கலாம். ஆனா பெத்த தாயும் தகப்பனும் உசுரோடு இருக்கும்போது அவங்க வளர்க்காம யாரோ வளர்க்கறது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குழந்தைக்கு தாயும் தகப்பனும் இருந்தும் இல்லாததுக்கு அர்த்தம். அக்கா, புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஜேம்ஸ் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு உடனே உங்க தங்கச்சியும் இருக்கா. 2 பேரையும் மாத்திக்க சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா நான் வேற மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது வரும். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கல்யாணம் எந்த காலத்திலயும் நடக்காது. அது யாரு நினைச்சாலும், ஏன் அத்தையும் மாமாவும் நினைச்சா கூட இந்த கல்யாணம் நடக்காது. வீணா ஆசைய வளர்த்துக்காதீங்க. இதுக்கு மேல எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். திமிரு பிடிச்சவ பாவம் பாவம் நினைச்சதுக்கு அவ புத்திய ஏங்கிட்டே காட்டிட்டு போறா. இருக்கு இவளுக்கு. இவளெல்லாம் போய் பாவம் நினைச்ச பாரு, என்ன சொல்லணும்? ஏய் ஜாக்கி, உங்க வீட்ல எல்லாமே என் ஃப்ரெண்டு ஜான தவிர மெண்டல் அடி. டேய், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இங்க பாரு, எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிட்டுட்டு இருக்க? ஆமா, இப்ப எதுக்காக இப்படி சொன்ன? இல்லடி, ஜான் ஃபோன் பண்ணா, பேசிட்டு இருந்தேன். உங்க பெரிய நீ மகாட்ட என்னமோ கண்டுபிடி பேசிச்சாமே. அத பார்த்தா வாயெல்லாம் பூச்சி மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பேசுமா என்ன? என்னடா சொல்ற? பெரிய அண்ணியா? எப்படா? ஏன் இப்படி பேசினாங்களா? என்னாச்சு உங்களுக்கு? நல்லதானே இருந்தாங்க. ஒருவேளை அந்த ருக்குவோட காத்து பட்டுட்டோ? இருக்கும். இப்பதான் எல்லாருக்கும் ருக்கு தானே அடிக்குது. அவ பேயாட்டம் ஆடுற மாதிரி இவங்களும் ஆடி இருக்காங்க. என்னமோ எலிசபெத் வந்தாலாம். அவ உன் அண்ணே, அதான் ஜேம்ஸ் பையனை கூட்டிட்டு எங்கேயோ ஷாப்பிங் போயிருப்பா போல. அதுக்கு மகா ருக்கு கிட்ட எதுவும் பேசியிருப்பா போல. அதனால இவங்க ருக்கு தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போறனால பின்ன உங்களுக்கு என்ன, இன்னும் ஏன் தடுக்கிறீங்க, அப்படி இப்படின்னு கண்டுபிடி பேசியிருக்காங்க. அடப்பாமே, வீட்டுக்குள்ள ஒத்துமையா இருந்தவங்க இவங்க 2 பேரு தான். அதுக்குள்ளேயும் இவங்களும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ தான் சரியான வாயாடின்னு பார்த்தேன். நீ இங்க இருக்க, அங்க எப்படி சண்டை வந்துச்சுனே தெரியலையே. எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லுவியா? இங்க பாரு, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. செல்லக்குட்டி, நீ கோபத்திலையும் அழகாத்தான் இருக்க, அப்படியே பார்க்கும்போதும் அழகாத்தான் இருக்க. இப்படி சிரிச்சுட்டே இருந்தா இன்னும் அழகா இருக்க. அத்தானுக்கு ஒரு முத்தம் கூட. வேலைக்கு போக டைம் ஆயிட்டு. கொடுப்பாங்க. இங்க பாரு, ஒழுங்கா கிளம்பு, நேரம் ஆயிட்டு. சும்மா எதையாது பேசிட்டு இருக்காத. ப்ளீஸ் டி, என் செல்லல ப்ளீஸ். ஏன்டா இப்ப கிட்டத்துல வந்து உட்காந்த? எதுக்கு? டேய், ஒழுங்கா வேலைக்கு போக போறியா இல்லையா? ஒதுக்கி போறேன் பாரு. நல்லா ஒதுடி. நீ ஒதுக்காம யாரு ஒதுப்பா? ஒரே ஒரு முத்தம் கொடு, அப்பதான் போவேன். டேய், கோவத்தை கிளறாத. ஏன்டா இப்படி பண்ற? டைம் ஆயிட்டு. கிளம்பு போறியா இல்லையா? சாயங்காலம் சீக்கிரம் வந்து சொன்னல. அடியே முண்டக்கண்ண உருட்டி முழிக்காதடி, தாங்க முடியல. என்னமோ பண்ணுது. பண்ணும். இங்க பாரு, இப்ப எந்திரிச்சு போயிரு, இல்ல எனக்கு கோவம் வந்துரும். இப்ப முத்தம் கொடுக்க போறியா இல்லையாடி? இல்ல அப்படியே பிடிச்சி அந்த வந்துட்ட கடிச்சு வச்சுட்டு போயிருவேன் பாத்துக்க. ஐயோ டேவிட் தம்பி, என்ன பாப்பாவை போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்க
அப்பா நல்லா இருக்கியா? மகமா குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்தாங்க. அதான் வீட்டுக்கு போற வழியில அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்னக்கா, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இவன் தொல்லைதான் தாங்க முடியல. அன்னிக்கிட்ட சொல்லுங்க, என்ன தினமும் டார்ச்சர் பண்றான். புருஷன் பண்டாட்டினா இப்படித்தான் அந்யோன்யமா இருக்கணும். இதுல என்ன இருக்கு? ஓ புருஷன் தானே முத்தம் கேக்குறான், நல்லா கூட 2 முத்தத்தை கொடுத்து அனுப்பு. என்ன டேவிட் தம்பி, போதுமா? ஐயோ சூப்பர் புனிதாக்கா. அவன் அப்படித்தான், அவன் ஒரு லூசு. நீங்க இருங்கக்கா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாப்பா. உன்னை பார்த்த உடனே வயிறு நிரம்பிட்டு. என் மவன் பள்ளிக்கூடத்துக்கு போனவன் போன் போட்டிருந்தான். ஏதோ வர சொன்னாங்களாம் ஸ்கூல்ல இருந்து. அதான் போய் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே வர வழியில மக்காமா கொடுத்து விட்ட பணியாரத்தை கிச்சன்ல வச்சிருக்கேன் பாப்பா. எடுத்து தம்பிக்கும் கொடு, நீயே சாப்பிடு. செக்கப்லாம் போனியா? நேத்து தாங்க போயிட்டு வந்தேன். பேபிலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீயே ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தைய பெத்துக்க போற. நல்லா பாத்துக்க. இங்க பாருமா, நான் தான் குழந்தைய வளர்ப்பேன். நீங்க இல்லாம எப்படி? சரி பாப்பா, நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன். தம்பி வரேன். சரிங்கக்கா. அக்கா நான் போற வழிதான், உங்களை டிராப் பண்ணிடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி, நீ மெதுவா பேசிட்டு முத்தத்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பு, நான் வாரேன். போங்கக்கா, எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் வரேன் பாப்பா. சரிக்கா. எருமை எருமை, உன்னாலதான் எனக்கு அசிங்கமா போச்சு. ஓய், இதுல என்ன அசிங்கப்பட இருக்கு? நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், உனக்கு முத்தம் கொடுக்குறேன். இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் தாண்டிதான் புனிதாக்கா வந்திருக்காங்க. போதுமா? ரொம்ப கொழுப்புதான். வா, பணியாரம் சூடா இருக்கா, 4 பணியாரத்தை தின்னுட்டு போ. ஏற்கனவே நீயே அப்படித்தான் இருக்க, பம்பளி மாஸ். அடியே, அது நீ சொல்றியா? ஏற்கனவே குண்டுதான் நீ, இப்ப இன்னும் குண்டாதான் தெரியல. ஏய், உனக்கு ரொம்ப குசும்பு தாண்டா. வா உள்ள வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். கவனி கவனி, அதுக்காக தானே காத்திருக்கேன். அடியே, எத்தனை நாளா ஆசையோட காத்திருக்கேன் தெரியுமா? அப்படியா? உள்ள வா, தோசை கல்ல எடுத்து அப்படியே 2 சூடு வைக்கிறேன். அதையும் வாங்கிக்க தயார் தான். ருக்கு ருக்கு நில்லு. என்னம்மா பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதான் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுன்னு அனுப்பி வச்சேன்ல, போட்டுட்டியா? எனக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். போடணும், போடுறேன். என்ன இருக்கு உனக்கு? இந்த டிவோர்ஸ்ல விருப்பம் இல்லையா? ஒரு மாதிரி பேசுற. இந்த டிவோர்ஸ்ல எனக்கு என்ன பிரச்சனை? எதுவும் இல்ல. டிவோர்ஸ் கேட்டதே நான் தானே. ஒன்னு சொத்தை எழுதி வைங்க, இல்ல டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? இல்ல, குரல் ஒரு மாதிரி கம்மி போய் தளதளன்னு இருக்கே, ஏதும் பிரச்சனையோ? ஒருவேளை புருஷனை பிரிஞ்சிருக்க கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சு கேட்டேன். ஒரு நப்பாசதான். உங்களுக்கு எதுக்கு நப்பாச வரணும்? அதான் எலிசபெத்துக்கு ஜேம்ஸுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, பின்ன என்ன? அதை செய்யுங்க. இங்க பாரு இருக்கு, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. உன் மனசுல என்ன இருக்கோ உனக்கு தான் தெரியும். இப்ப கூட நீ உன் புருஷன் கூட வாழ்றேன்னு சொன்னா சரி, வாழ்ந்துட்டு போனுதான் நான் சொல்லுவேன். நானும் ஒரு பொண்ணை பெத்தவ தானே. ஆனா நீதான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற மாதிரி நான் வந்து வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அலையிற. அப்புறம் ஏன் மகன் வாழ்க்கைய பாழாக்க முடியுமா? அதுக்காக தான் எலிசபெத்தை கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். உங்க பரிதாபம்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என் புருஷனை பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க யார கட்டி வச்சா எனக்கு என்ன? சரி, உனக்கு கொடுத்து வச்சது அம்படுதான் நான் நினைச்சுக்கிறேன். ஆனா குழந்தைய தருவோன்னு நினைக்காத. ஏன் குழந்தைய நான் வளர்க்க கூடாதா? அதான் அவளுக்கு அப்பான்னு ஒருத்தன் இருக்கானே, பின்ன என்ன? இங்க பாரு, குழந்தையெல்லாம் தரமாட்டோம். நீ என்ன தலைகீழ நின்னாலும் குழந்தைய ஜேம்ஸ் கொடுக்க மாட்டான். அத ஞாபகத்துல வச்சுக்க. கோர்ட் என்ன சொல்லுதோ அத நான் கேட்டுக்கிறேன். அவ பொம்பளை பிள்ளை, 5 வயசு வரைக்கும் அம்மா கிட்ட தான் வளரணும்னு சொல்லுவாங்க. அதனால அவ என்கிட்ட வளரட்டும். அப்புறமா குழந்தை உங்களை தேடி வந்தா நீங்க வளர்த்துக்கோங்க. பரவாயில்லையே, நல்ல பாயிண்டா தான் பேசுற. உன்னை உங்க அப்ப வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாம். இங்க பாருங்க, என்னோட பேச்ச நிறுத்திக்கோங்க. தேவையில்லாம அவரை வம்பளக்காதீங்க. சரி கிளம்புமா, சம்மந்தி அம்மா வேற வரனாங்க. அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சீக்கிரமா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அப்பதான் முதல்ல உன்னை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்திட்டு எனக்கு பிடிச்ச மருமக அந்த எலிசபெத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியும். கவலைப்படாதீங்க, எந்த வகையிலையும் நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மருமக உங்க எலிசபெத்து இந்த வீட்டுல உங்க மகனோட சேர்ந்து வாழட்டும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் இந்த டைவர்ஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நான் வரேன். பைத்தியக்காரி, இந்த நிலையிலையும் வீட்டு கொடுக்காம பேசுறாளே,
இவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. கடைசியில புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு துடிச்சுக்கிட்டுலாம் நிக்கிறா. நானும் மாறுவான்னு பாக்குறேன். இவ மாறுற மாதிரியே தெரியலையே. இவளுக்கு பாவப்பட்டு ஏன் மகன் வாழ்க்கையை அழிக்க முடியுமா? சம்மந்தி அம்மா, மறுபடியும் எலிசபெத்துக்கு வாழ்க்கை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன இருக்கு? இவ வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா, பின்ன என் மகன் காலம் போறான் இப்படியே இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. பத்தாதுக்கு எலிசபெத்தும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே இருக்கா. அதனாலதான் நீங்க 2ஆம் தரமா கல்யாணம் கட்டி குடிக்க சம்மதிச்சது பெரிய விஷயம். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தை இந்த வீட்டு வாரிசு தான். ஆனா என் மக புதுசா வாழ போறா. அவ எப்படி குழந்தைய பாத்துக்க முடியும்? பேசாம பொம்பளை பிள்ளை தானே, அத அப்படியே அவகிட்டயே கொடுத்துட வேண்டியதானே. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க? எலிசபெத் ஒன்னும் குழந்தைய பாத்துக்க வேண்டாம். குழந்தைக்கு பாட்டி நான் இருக்கேன். இல்ல அவங்க பெரியம்மா மகா இருக்கா. அதை விட்டா மூத்த மருமக உங்க மக தான், அவளும் பாத்துக்குவா. குழந்தை இந்த வீட்டு வாரிசு தானே. இவங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. இவங்க சிங்கப்பூர்ல போய் நல்லா ஜாலியா இருக்கட்டும். இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அந்த ஆபீஸ பாத்துக்கிட்டு 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும். சம்மந்தி அம்மா, நான் அதுக்கெல்லாம் சொல்லல. எலிசபெத்து குழந்தைய வளர்ப்பாதான். ஆனாலும் அந்த குழந்தை நாளைக்கு இவரை அப்பான்னு சொல்லிக்கிட்டு வந்து நிற்கும். அப்போ ஏன் மகளோட குழந்தைக்கு என்ன உத்தரவாதம்? அதான் என்னதான் இருந்தாலும் மூத்த குழந்தைக்கு தானே நம்ம ஊர்களில் பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. அதை சொல்ல வந்தேன். இங்க பாருங்க சம்பந்தியம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் எஸ்தரும் எனக்கு பேத்தி தான். எஸ்தரை என்னால விட்டு கொடுக்க முடியாது. உங்க மகளோட குழந்தைக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். சும்மா தேவையில்லாம இதையெல்லாம் போட்டு குழம்பிக்காதீங்க. ஆமாமா, எதையாவது பேசி குட்டையை கொழுப்பாத. அத்தை சொல்றது சரிதான். முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அந்த மக வேற என்னெல்லாம் பேசுறா தெரியுமா? பாத்தீங்களா, ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க வேற குழந்தைய மையமா வச்சு எதையாவது பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்ல காசு பணத்துக்கு என்ன குறையா? குழந்தை நல்லாவே வளருவா. நாங்க பாத்துக்கிறோம். உங்க மக எப்பவும் சந்தோஷமா இருப்பா. அவ ஜேம்ஸ் கூட சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிடுவா. கவலைப்படாதீங்க. சரிங்க சம்பந்தியம்மா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுபடியே நாங்க கட்டுப்படுறோம். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அப்படிதான். அம்மாவை சாப்பிட வச்சு அனுப்பு. சீக்கிரமா அனுப்பிடாத, சரியா? இல்ல சம்பந்தியம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா இருங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. எனக்கு வேலை இருக்கு. இல்லனா நான் இங்கேயே இருந்து உங்களுக்கு பரிமாறுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ் அத்தை. எதுக்குடி தேங்க்ஸ்? ரொம்ப நாள் கழிச்சு உங்க அம்மா வந்திருக்காங்க. வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. சரிங்க அத்தை, வாமா. ஏய் ஜாக்சன், எப்படிடா இருக்க? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆனா வந்துட்டல குட்டியை கிளப்பிறதுக்கு. நீ வந்த உடனே பிரச்சனையே ஆரம்பிச்சிடும்ல. டேய், அவங்க உன் ஆச்சி. என்ன பேசுற? இப்போ எதுக்கு ஆச்சி இங்க வர சொன்னீங்க? இவங்க வந்தாலே பிரச்சனை தான் தெரியுமா? நல்லா இந்த குடும்பத்தை கத்துருவாங்க. முதல்ல வீட்டுக்கு போக சொல்லுங்க. டேய், வயசுக்கு மீறி பேசாத. என்ன பேசுற? என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி அவங்களும் உனக்கு ஆச்சிதான். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எம்மோ, இது உன் வேலை தானே. எனக்கு சுத்தமா பிடிக்கல. வட வட நீ சடி இல்லம்மா. வேண்டாம்மா, சொன்னா கேளு. இவங்கள வீட்டை பார்க்க போக சொல்லு. அப்பதான் இந்த வீடு ஹாப்பியா இருக்கும். டேய், உத வாங்க போறேன். போய் Dress மாத்து. வந்த உடனே எதையாவது பேசிக்கிட்டு. ஐ ஹேட் யூ. சம்பந்தியம்மா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் மனசுல என்ன தோணாலும் அதை அப்படியே சொல்லிடுவான். என்ன குழந்தை, அதான் பட்டு பட்டுன்னு பேசுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது வரைக்கும் நான் அப்படித்தானே இருந்தேன். அதனாலதான் அவன் அப்படி பேசுறான். அதெல்லாம் சரியாயிருவான். சரிம்மா, நீ வா. சம்பந்தி. சரிங்க அத்தை, உங்களுக்கு காஃபி போட்டு சூடா எடுத்துட்டு வந்து தரட்டா? அதெல்லாம் வேண்டாம். முதல்ல அம்மாவை கவனி. நான் அப்புறமா காஃபி எல்லாம் குடிச்சுக்கிறேன். ஆமா, பாவம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. நல்லா கவனிச்சு அனுப்பு. சோம்பேறித்தனமாயிராத. சரிங்க அத்தை. ஏன் இந்த பையன் இப்படி எல்லாம் பேசுறான்? இவனுக்கு ஏன் இம்புட்டு கோவம் வருது? அந்த அம்மா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவன் வேற எதையாவது சொல்லி அவங்கள மூட் ஆஃப் பண்ணிடுவான். ஆச்சி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. இது சரி இல்ல. அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு சொன்னல. ஏன் சேர்த்தீங்க? ஏன் ஆச்சி சேர்த்தீங்க? டேய், என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு ரொம்ப தைரியம் தான். டேய், வர வர உன் போக்கே சரியில்லை. அவங்க உன் ஆச்சி. அவங்க மனசு சங்கடப்படும்படியா இப்படி எல்லாம் பேசாத. எலிசபெத்துக்கும் ஜேம்ஸுக்கும் கல்யாணம் இல்ல, அதான் இங்க வந்திருக்காங்க. நானே கேட்டுட்டு நீங்க இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க. நான் யாரடா கேட்கணும்? ருக்கு சிட்டியை கேட்கணும். சும்மா தேவையில்லாம பேசாதீங்க ஆச்சி. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ருக்கு சிட்டி
இப்ப கூட அவகிட்ட விசாரிச்சேன். ஆனா அவ டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறேன்னு சொல்றா. அதுக்கு மேல என்னை என்ன செய்ய சொல்ற? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் அவ கையில தான் இருக்கு. இது வரைக்கும் நான் அவளை வற்புறுத்தல. ஆனா அவ ஜேம்ஸ் கூட வாழ மாட்டேன்னு உறுதியா இருக்கா. நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நான் ஜான் சித்தப்பா விட்டு பேச சொல்றேன். ஏய், டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அது முடிவுக்கு வர 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் 2 பேரும் தனியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் டைவர்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் டைம் இருக்கு. இவ எப்பனாலும் ஜேம்ஸ விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டு தான் இருக்கா. ஆனா நான் அவளை ஒன்னும் வற்புறுத்தல. அந்த 1 வருஷத்துக்குள்ள இவ மனசு மாறி அவன் கூட சந்தோஷமா வாழட்டும். நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். உன் ஞானம் இருக்குல்ல, அப்ப எதுக்காக ஜேம்ஸ கட்டாயப்படுத்தி வற்புறுத்துறீங்க? ஜேம்ஸ் கூட எலிசபெட்டை எதுக்கு ஷாப்பிங் அனுப்புனீங்க? டேய், இவ ஏதாவது தனு பேசிட்டு இருந்தா அவன் எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிட்டே இருப்பான்? நீ அத ஜேம்ஸ் கிட்ட தான் பேசணும். நானா ஷாப்பிங் போக சொன்னேன்? அவன் போறேன்னு சொன்னா அவன் கூட எலிசபெத்தையும் கூட்டிட்டு போயிருக்கான். அப்போ நான் பேச வேண்டியது உங்ககிட்ட இல்ல, அப்படிதானே? சரி சரி, நான் ஜேம்ஸ் கிட்டவே பேசிக்கிறேன். ஜேம்ஸ் வாடட்டும். ஏ அப்பா, என்ன பேச்சு பேசுறான்? என்னமோ இந்த கல்யாணத்துல எனக்கு தான் ரொம்ப ஆர்வம் இருக்கிற மாதிரி. கட்டின பொண்டாட்டி அவளே புருஷனை தூக்கி எரிஞ்சிட்டு போறங்கிறா. இந்த வாண்டு என்னெல்லாம் தப்பா பேசுது?